எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சார் இறந்து போயிட்டார் ம், பிரதர். ம், அவர் இறந்த 16 நாள்ல இல்ல நான் பூமியிலேயே இருக்கேன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ம். ஓகேவா, நான் மக்களுக்கு வந்து ஹீலிங் பண்ணணும், என்னை யாருன்னா வந்து ஹீலிங் பண்ணணும்னா கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட உடனே எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது. ம், ஸோ அப்போ அந்த சோல் வந்து இன்னும் மேலே போகாம இங்கேதான் இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ம். ஆன்மாக்களோட உலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பிரதர். அந்த சரிங்க. உலகத்துல அந்த ஆன்மாக்களுடைய தலைவனை தொடர்பு கொள்ற டிவைஸ் வந்து இருந்தது. அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்பி விட்டேன். அது சூப்பர். பாக்குறதுக்கு மெட்டல் மாதிரி இருக்கு. அது வாயில வந்து சுருட்டு வந்து அடிக்கடி வச்சு வச்சு வைக்கிறாரு. சுருட்டு பத்த வச்சு வாயில வைக்கிறாரு. அது பாக்குறதுக்கு சுருட்டு ஒரு பத்த வச்சு வாயில வைக்கிறாருங்களா? சுருட்டு பத்த வச்சு அந்த மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா இந்த யானையோட மூஞ்சி மாதிரி அந்த கோயில் மேல ஓ எல்லாம் இருக்கும்ல, சரி கோயில் சரி மேல சரி. எல்லாம் ஆமா ஒரு ஆமா 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 அகோரம் ஆமா அந்த ஆமா மட்டும் ஆமா. இருக்கு. ஓகே அது ஓகே வாயில சுருட்டு பத்த வச்சு வைப்பாரு. ஓகே ஓகே. அதுதான் வந்து ஆன்மாக்களோட உலகத்தை தொடர்பு கொள்ற கருவி அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த வீடியோல இருக்கும் பாத்தீங்கன்னா. அதே மாதிரி ஒரு ஆன்மாவை வர வச்சு பேசியும் காட்டுவாரு ஒரு வீடியோல. அனுப்பியிருக்கேன் ஓ உங்களுக்கு. சரி சரி. இந்த இறந்து போன பிறகு ஆவியாகவும் பேயாகவும் தெரிவாங்கள்ல ஆன்மாக்கள், இவங்கள வந்து 2 பிரிவினராக வந்து பிரிக்கலாம். அதாவது முட்டாள்கள் வந்து இறந்து போனால் எப்படி இருப்பாங்க, புத்திசாலிகள் இறந்து போனால் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த முட்டாள்கள் இறந்து போகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இறந்த பிறகு அவங்களுடைய அந்த நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக அவங்க யாராவது ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ளார புகுந்துக்கிட்டு அந்த ஆசைகளை வந்து நிறைவேற்றுறதுக்காக ஆட்டி படைப்பாங்க அவங்கள. அதே சமயம் இந்த மாந்திரிகவாதிகள், இந்த மந்திரவாதிகள் இவங்கெல்லாம் வந்து ஆவிகளை பிடிச்சு அவங்கள வந்து மந்திரத்தால் கட்டி ஏவி விடுறாங்க பார்த்தீங்களா. இந்த ஏவி விடக்கூடிய அத்தனை ஆன்மாக்களுமே பார்த்திங்கன்னா முட்டாள்கள் ஆன்மாக்கள் தான். அவங்களுக்கு வந்து அந்த இறைவனை பற்றியோ இறை சிந்தனையோ இது வந்து எதுவுமே வந்து அவங்களுக்கு இருக்காது. அப்படியே போகிற போக்கில் போயிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்வாங்க. இந்த மாதிரி முட்டாள்கள் ஆன்மாக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஒரு பிரிவினர். இதுலேயும் இன்னொரு ஆன்மாக்கள் இருக்காங்க, இன்னொரு பிரிவினர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலி ஆன்மாக்கள் அப்படின்னு அவங்கள வந்து சொல்லலாம். அவங்க வந்து வாழும்போதே பார்த்திங்கன்னா புத்திசாலிகளாக வாழ்ந்திருப்பாங்க. அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க இல்லையா, இறந்து போன பிறகு அங்கே வந்து மற்ற ஆன்மாக்களை வந்து சந்தித்து பார்த்து பேசும்பொழுது அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் வரும். இதுலேயே இன்னும் சிலர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாழும்போது நம்ம யாருக்கும் எதுவுமே செய்யலை, சரி நம்ம இறந்துட்டோம், இறந்த பிறக்காவது நம்ம யாருக்காவது எதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய ஆன்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இறந்த பிறகும் வந்து நல்லது பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் அந்த புத்திசாலிகள் பிரிவினர் எல்லாம் வருவாங்க. இவங்க வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சுடுகாட்டில் இருக்க மாட்டாங்க. இவங்க இறந்த பிறகு எங்கே இருப்பாங்கன்னா ஆலயங்களில் இருப்பாங்க, கோயில்களில் இருப்பாங்க. சரிங்களா, கோயில்களில் ஆவி பேய்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருப்பாங்க. மோஸ்ட்லி இவங்கள போல் புத்திசாலி ஆன்மாக்கள் எல்லாமே வந்து கோவிலில் தான் இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த கொரோனா செகண்ட் வேவ் வந்துச்சு இல்லையா, அதில் வந்து என்னோடய தாத்தா, அதாவது என்னோடய அம்மாவோட அப்பா வந்து இறந்துட்டார். டேப்லெட் சரியாக ரெகுலராக எடுத்துக்கிறதுனால இறந்துட்டார். அவருடைய ஆன்மாவை ஒரு 6 மாதம் கழித்து வீட்டில் எல்லோரும் அழைச்சி பேசும்போது எங்கே இருக்கீங்கன்னு கேட்டப்போ அவர் வந்து இந்த மாதிரி கோயிலில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். கோயிலில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து பொறுமையாக ரிசர்ச் பண்ண தான் பெரிய ஒரு விஷயத்தை நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். அதாவது ஆன்மாக்கள் வந்து இறந்த பிறகு அவங்க வந்து மற்ற ஆன்மாக்களை வந்து சந்தித்து பேசுவாங்க இல்லையா, அப்போ வந்து மற்ற ஆன்மாக்களோடு சேர்ந்து பேசி நட்பாகி அவங்க வந்து மற்ற ஆன்மாக்கள் என்ன செய்கிறாங்களோ அதே விஷயத்தை வந்து இவங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பூமியில் வாழும்போது நம்ம வந்து பெருசாக வந்து யாருக்கும் எதுவுமே நல்லது பண்ணல, யாருக்கும் வந்து எந்த ஒரு விஷயமுமே நம்ம வந்து பண்ணல அப்படின்னு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும் இல்லையா, அவங்க வந்து இறந்துடுவாங்க. இறந்த பிறகு ஏதாவது அவங்க வந்து செய்யணும்னு நினைப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஆன்மாக்கள் எல்லாமே கோவிலில் போய் இருக்காங்க. கோவிலில் போய் இருந்துக்கிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்கள் என்னென்னலாம் வேண்டுறாங்களோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றுறாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆன்மாக்கள் எங்கே இருப்பாங்கன்னா, ஒரு ஊரில் புகழ்பெற்ற கோயில் இருக்குன்னா அங்கே வந்து கண்டிப்பாக இவங்க வந்து இருப்பாங்க. சரியா, இவங்க வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது பெரிய பெரிய கோயில்கள், புகழ்பெற்ற கோயில், மிகப்பெரிய கோயில், ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா ஸ்தலம் மாதிரியெல்லாம் பெரிய பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் கண்டிப்பாக இவங்க வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி புத்திசாலி ஆன்மாக்களோட தேடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இறைவனை நோக்கி பயணம் பண்ணுவாங்க, இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது இவங்க வந்து வாழும்போதும் கோயில் குளம் இறை நம்பிக்கை இதில் தான் வந்து இருந்திருப்பாங்க. இறந்த பிறகும் இவங்களுக்கு அந்த இறை நாட்டம் வந்து இருக்கும்னு சொல்கிறேன். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, இந்த பிரம்மகுமாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பில் இருந்தேன் இல்லையா, ரொம்ப வருஷம் ஒரு
7-8 வருஷத்துக்கு முன்னாடி அதில் இருந்தேன் இல்லையா? அப்போது அங்கே வந்து கிருஷ்ணவேணி மாதாஜி அப்படின்னு ஒருத்தவங்க அறிமுகமானாங்க. அவங்கள பற்றி கூட நான் சொல்லியிருக்கேன்ல. அவங்க எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாருமே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அப்போ புதுசாக வந்து சென்டருக்கு வந்து தியானம் கற்றுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா? அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க சேரில். அவங்களால வந்து அங்கே உட்காரவே முடியாது. அது எப்படின்னா, இங்கிட்டு ஆடுவாங்க, அங்கிட்டு ஆடுவாங்க, கிளாஸ் எப்போ ஆரம்பிக்கும், எப்போ முடியும் அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதை வந்து கிருஷ்ணவேணி மாதாஜி வந்து ரொம்ப உன்னிப்பாக அவங்க முகத்தவே பார்த்துட்டே இருப்பாங்க, வாட்ச் பண்ணுவாங்களா. அவங்க என்ன சிக்னல் எங்களுக்கு காட்டுவாங்கன்னா, 2-2ன்னு சிக்னல் காட்டுவாங்க. கையில் வந்து இந்த ரெட்டலை மாதிரி இவங்கள சுட்டி காட்டி இங்கே உட்காந்துருக்கவங்க 2-2 அப்படின்னு சிக்னல் காட்டுவாங்க. என்னடான்னு எங்களுக்கு ஒன்றும் புரியாது. அப்புறம் அவங்க போன பிறகு மாதாஜி எங்ககிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய உடம்புல வந்து 2 சோல் இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கிருஷ்ணவேணி மாதாஜியால் சென்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த விசேஷ நாட்களில் யாராவது ஆத்மாவை பற்றி அங்கே வந்து பேசுவாங்க, படிப்பாங்க. நிறைய விஷயங்கள் அங்கே வந்து ரீட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த வாணி முரளியெல்லாம் படிப்பாங்க. அதில் வந்து ஆன்மாக்களை பற்றியெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் வந்து வருமா? கரெக்டாக இந்த ஆன்மாக்களை பற்றியும் கடவுளை பற்றியும் படிக்கிற அந்த சமயத்தில் ஆன்மாக்கள் எங்கேருந்து தான் வருவாங்கன்னே தெரியாது. கரெக்டாக அந்த சென்டரோட அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அந்த மெயின் டோர் வாசப்படியோட அந்த 2 பக்கமும் 2 வெள்ளை கலர் உருவங்கள் வந்து நின்றுருக்கு. அந்த 2மே பெண் உருவம் அப்படின்னு சொல்லி மாதாஜி வந்து சொன்னாங்க. ஏன்னா அவங்க கண்களுக்கு அது தெரிஞ்சுது, பார்த்தாங்க. சும்மா இப்படி எதர்ச்சியாக லெஃப்ட் சைடு இப்படி திரும்பும்போது பார்த்தா கரெக்டாக அந்த வாசக்கதவு கிட்ட 2 உருவங்கள் நின்றிருந்ததை மாதாஜி வந்து பார்த்துருக்காங்க. இன்னொரு பிரதரும் கூட அதை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்மாக்களை வந்து எப்படி மனிதர்களோட கண்களுக்கு தெரிகிறாங்க, இவங்களால் பார்க்க முடியுது அப்படின்னா, அவங்களுடைய அந்த சூட்சும தேகம் இருக்கு இல்லையா? அந்த தேகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சூட்சும தேகம் அப்படிங்கிறது ஒளி உடல் அப்படின்னு சொல்லலாம், மின்காந்த உடல் அப்படின்னும் சொல்லலாம். இது வந்து பல பேரில் வந்து இதை வந்து சொல்லலாம். யார் யாருக்கெல்லாம் அந்த சூட்சும தேகம் வலுவாக இருக்கோ, ஸ்ட்ராங்காக இருக்கோ, அவங்க பாடியில் வந்து நார்மலாகவே இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? நம்மளுடைய சூட்சும தேகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் எதிரில் நிற்கிற ஆன்மாக்களை பார்க்க முடியும். அவங்களோட அந்த சூட்சும தேகம் நம்ம கண்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி யார் யாரோட சூட்சும தேகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க கண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்மாக்கள் வந்து தெரிவாங்க. அன்றைக்கி பிரம்மகுமாரி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி கிருஷ்ணவேணி மாதாஜியோட கண்களுக்கும் தெரிஞ்சிருக்காங்க. இன்னொரு பிரதர் ஒருத்தர் இருப்பார், அவரோட கண்களுக்கும் ஆன்மாக்கள் வந்து தெரிஞ்சிருக்காங்க. 2 பேருமே பார்த்துட்டு அன்றைய காலகட்டங்களில் என்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ தான் எனக்கு இதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி ஆன்மாக்களுக்கு வந்து இறை தேடல் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க வந்து இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய சத்சங்கங்கள் எல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரியும். அப்போ தான் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குதா. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை, அது 2015 வருஷம். பொதுவாக எனக்கு வந்து புக்கு கலெக்ட் பண்ணுற ஹாபி இருக்குது. டெலகிராமில் நம்ம கூட பேசுகிறவங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கு வந்து புக்கு கலெக்ட் பண்ணுற ஹாபி இருக்குது. நிறைய புக்கு, எக்ஸாட்டிக் புக்கு, ரொம்ப ரேரான புக்கு இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி நான் வந்து வச்சுருப்பேன். ரொம்ப ஸ்பிரிச்சுவல் புக்கெலாம் நிறையா இருக்கும். இத்தனை புக்கு வந்து ஸ்கூல் லைஃப்பில் இருந்தே இப்போ வரைக்கும் நான் வந்து சேர்த்துட்ருக்கேன். புக்கெல்லாம் வந்து நிறைய கலெக்ட் பண்ணி படித்து பார்ப்பேன். அப்போது 2015 வருஷம் அது வந்து ஒரு ஃப்ரைடே, ஒரு வெள்ளிக்கிழமை. அன்றைய நாளில் எங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்க போயிட்டாங்க. நானும் ரூம்குள்ளே வந்து தூங்கிட்டேன், எங்கள் அம்மாவும் தூங்கிட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் சிஸ்டர் மட்டும் மொபைல் ஃபோன் வந்து நோண்டிகிட்டு இருந்திருப்பாங்க போல். சரி, அவங்க ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, ஹாலில் தான் வந்து அந்த ரேக்கில் வந்து புக்ஸ் எல்லாம் வந்து அடுக்கியிருப்பேன். அது வந்து எப்படின்னா ரோவாக அடுக்கியிருப்பேன். மேலே டாப்பில் வந்து இந்த என்சைக்ளோபீடியா, இந்த டிக்ஷனரி, விஷுவல் டிக்ஷனரி, இந்த மாதிரி நிறைய 1001 இன்வென்ஷன் தட் சேஞ்ச் த வேர்ல்டு அப்படிங்கிற அந்த புக்கு அதெல்லாம் வந்து மேல் ரேக்கில். அதுக்கு அடுத்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாபாரதம், ராமாயணம், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக அது வந்து அடுத்த ரேக்கில். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஆன்மீக சம்மந்தமாகவும் மெய்ஞான சம்மந்தமாகவும் இதெல்லாம் வந்து நிறைய அடுக்கி வச்சுருப்பேன் நான். அப்போது இரவு ஒரு 10:30 மணி இருக்கும். திடீர்னு ஹாலில் ஏதோ ஒரு கருப்பு கலரில் ஒரு உருவம் வந்து நின்றுருக்கு. என் சிஸ்டர் வந்து பார்த்துருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ரேக்கில் உள்ள புக்கிலையும் கையை வச்சு எடுத்ததை வந்து பார்த்துருக்காங்க. ஒரு 1/2 hour இந்த மாதிரி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து டிஸப்பியர் ஆகிருக்கு. இது வந்து பார்த்துட்டு மறுநாள் வந்து சிஸ்டர் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுவும் பயப்படவே இல்லை, பயப்படாமல் அது வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அது யார், என்ன உருவம், என்ன பண்ணுது அப்படின்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீ புக்கு அடிக்க வச்சுருந்தில்ல, அதில் வந்து ஒவ்வொரு ரேக்கில் உள்ள புக்லேயும் ஒவ்வொரு புக்லேயும் ஒரு உருவம் வந்து கருப்பு கடலில் ஒரு உருவம் வந்து கையை இப்படி வச்சு எடுத்தது நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து ரொம்ப கேஷுவலாக என்கிட்ட சொன்னாங்க.
அப்போ தான் வந்து ஒரு விஷயத்த வந்து நான் அப்சர்வ் பண்ணவே ஆரம்பித்தேன். பொதுவாக நம்மளுடைய பாடி வந்து பிசிக்கல் பாடி, அதாவது முப்பரிமாணம் 3 டைமென்ஷனல். நம்ம ஒரு விஷயத்த வந்து படித்து தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னா, ஒரு புக்கை வந்து பொறுமையாக நம்ம வந்து வரி வரியாக அதை வந்து மைண்டில் ஏற்றி தான் வந்து நம்ம வந்து படிப்போம். இதுவே ஆன்மாக்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இந்த ஆத்மாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிட்டி இருக்குன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த புத்திசாலி ஆன்மாக்கள் இறந்த பிறகு ஏதாவது செய்யணும், சாதிக்கணும்னு நினைப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து அந்த இறை தேடல் வந்து இருக்கும். தான் யார், தான் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தோம், என்ன பண்ணுறோம், இந்த உலகம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி புத்திசாலி ஆன்மாக்கள் வந்து 1000ல் ஒருத்தவங்க இந்த மாதிரி புத்திசாலி ஆன்மாக்களாக இருப்பாங்க. இந்த புத்திசாலி ஆன்மாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராத்திரி 10:30 மணிலேருந்து விடிய காலையில் 3:30 மணி வரைக்கும் ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய மெயின் லைப்ரரி, ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரிய பெரிய லைப்ரரிக்கு இவங்க வந்து விசிட் பண்ணுவாங்க. அந்த லைப்ரரியில் ராத்திரி நேரத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் இவங்க போயிட்டு ஒவ்வொரு புக் செக்ஷன்லேயும் அந்த புக்கு மேலே கையை வைப்பாங்க. கையை வச்ச உடனே அந்த புக்கில் உள்ள அத்தனை சாரமும் இவங்களோட மைண்டுக்கு ஏறிடும். சரியா? இந்த மாதிரி தான் ஆன்மாக்கள் வந்து அவங்கள வந்து இந்த கடவுளை பற்றி, மெஞ்ஞானத்தை பற்றி, இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைப்ரரியில் இருக்கக்கூடிய புக்குகளை அப்படியே வந்து அவங்களோட மைண்டில் ஏற்றுறாங்க. அவங்க கையை எப்படி வச்சாங்கன்னா போதும், அந்த புக்கோட சாரம் வந்து அவங்க மைண்டுக்கு ஏறிடுது. இந்த விஷயம் வந்து நாங்கள் எங்களோட வீட்டிலேயே கண்கூட பார்த்து, எங்கள் சிஸ்டர் பார்த்து சொல்லி தான் எனக்கே இந்த விஷயம் வந்து அவ்வளோ புரிய ஆரம்பிச்சது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, இப்படி கூட ஆன்மாக்கள் இருக்காங்க. நல்ல நல்ல ஆன்மாக்கள், இறைவனை பற்றி தேடக்கூடிய ஆன்மாக்கள், இறை தேடல் உள்ள ஆன்மாக்கள் இப்படி கூட இருக்காங்க. சரி, இவங்க வந்து உயிரோடு இருப்பாங்கள்ல இன்றைக்கி நிறைய பேர். இந்த மாதிரி ஆன்மாக்கள் வந்து இறந்த பிறகு இவங்க வந்து ஆன்மீக சத்சங்கங்கள், இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுகள், இந்த மாதிரி இடங்கள்லாம் இவங்க வந்து கலந்துக்கிறாங்க. குறிப்பாக அந்த வேதாந்திர மகரிஷி அவரோட ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல அவர் பேசும்போது சொல்லுவார், இங்கே வந்து மனிதர்கள் மட்டும் இல்லை, மற்ற ஆன்மாக்களும் இங்கே வந்து வந்திருக்காங்க அப்படின்னு அவரோட ஸ்பீச்சில் வந்து ஒரு இடத்துல அவர் வந்து சொல்லியிருக்கார். ஸோ அவரால் இதெல்லாம் வந்து சென்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்போவே. ஸோ இந்த மாதிரி புத்திசாலி ஆன்மாக்கள் வந்து இறந்த பிறகு இப்படி அவங்க லோன்னு ஒவ்வொரு சத்சங்கம், ஆன்மீகம் இதுக்கெல்லாம் போய் அலையிறதுக்கு பதிலாக இவங்க வந்து உயிரோடு இருப்பாங்கள்ல, இப்போ நம்ம கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்கள்ல, அவங்கள ஏன் வந்து நம்ம கூட இணைச்சிக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன், ஐடியா பண்ணுறேன். இந்த மாதிரி ஆன்மாக்களை தான் பிரதரும் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் வந்து இவங்க வந்து ஆன்மாக்கள் ரூபத்தில் இருந்து அப்படி உதவுறதுக்கு பதிலாக மனிதர்களாக இருக்கும்போதே இவங்களை வந்து நம்ம கூட இணைச்சிக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன்.